ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சுகாதார நிலையத்தில் தாய் சேய் நலப்பெட்டகம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு 9 மாதம் ஆனதுனால 3வது மாதத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ தான் பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து கிட்டு கொடுத்துருக்காங்க தாய் சேய் நலப்பெட்டகம்னு சொல்லி. அது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல. இப்போ தான் நாங்கள் காலையில் தான் மாமா வாங்கிட்டு வந்தார். அதான் இப்போ பார்க்கலான்னு அன்பாக்சிங் பண்ணிடலான்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2வது மாதத்துலேருந்து 3வது மாதத்துல வந்து அவங்க பதிவு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் பண்ணிட்டு பண்ணணும்னு கேட்டாங்க. பண்ணலிங்காட்டி அப்புறம் இப்போ 9வது மாதம் 9வது மாதம் நடந்துட்டு இருக்கிறனால தடுப்பூசியெல்லாம் போட்டுட்டு அவங்க பதிவும் பண்ணிட்டாங்க போன 2 மாதத்துக்கு முன்னே. இப்போ வந்து அவங்க கிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த காமெடி மட்டும் ஒரு ஜாலியாக இருக்குது. இதாவது 9வது மாதத்துக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்லுங்கள், ஒவ்வொன்றா எடுத்துக்காங்க. இது வந்து அம்மாக்கும் குழந்தைக்கும் நல்லா சத்துக்கு இதுக்கு எல்லாமே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் டேஸ் 6.5 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி வாங்கி இருக்கிறோம், எல்லாமே வாங்குறோம். இருந்தாலும் அரசாங்கம் கொடுத்துருக்கிறது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. இது வந்து 1/2 கிலோ ப்ரோட்டீன் பவுடர். 1/2 கிலோ ப்ரோட்டீன் பவுடர். இது வந்து யாருக்கு? உங்களுக்கா? ஆமாம். இது வந்து பாலில் வந்து இவங்க வந்து 9 மாதமாக இருக்கிறவங்க கூட்டச்சத்து பரவாயில்ல. உண்மையிலுமே அரசாங்கம் இந்த எடுக்கக்கூடிய ஒரு நல்ல செயல்பாடுன்னு இந்த கிட்டு கொடுக்கறது. இது கூட ஊட்டச்சத்து பெரும்பாலான தாய்மார்கள் வாங்குறதுக்கு இயலாதவங்க கூட அவங்க பயன்படுத்தி நல்ல ஒரு திட்டத்தை இதை கொடுத்துருக்காங்க அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கும் நம்ம எப்பவுமே நன்றி சொல்கிற கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் சேம் பிங்க் கப். அது இந்த ப்ரோட்டீன் போட்டு பாலில் கலந்து குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் நெய் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டியாக இருக்குது. இந்த பாட்டிலில் கிட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே தரமாக இருக்கும் போல தெரியுது. நெய் கொடுத்துருக்காங்க. நெய் இதுக்கு இது வந்து இவங்க சாப்பிட்டுக்கிறது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கிறது சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன கம்பெனி இது? ஆவின் நெய். வெரி குட். இது வந்து 3 பாட்டில் இது சத்து டானிக் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பாட்டில் 200 மில்லி 3 டப்பா கொடுத்துருக்காங்க. பெஸ்ட். இது எப்போ எந்த டைம் சாப்பிட்றோன்னு அதுன்னா நான் கேட்கல சிஸ்டர்கிட்ட. இவங்க வரல, நாங்கள் வரக்க முடியும். இவங்க வரல, நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே சுகாதார மையம் இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்துட்டோம். இது அதுக்கப்புறம் தான் நீ கேட்கணும் எப்படி சாப்பிடணும் என்னங்கிறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இன்றைக்கி தான் வாங்கணுமா? சரி, ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் அடித்த மாதிரி. இது காட்டன் டவல். இது காட்டன் டவல் ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. பியூர் காட்டன். இதுக்கு உங்களுக்கா அவங்க எப்படி கடிச்சிக்கலாம், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குட். நல்ல டவல், பரவாயில்ல. நல்ல பெரிய டவல் பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அவர் பேருக்கு கொடுக்காம காட்டனில் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக இருக்குது இவங்களுக்கு. அப்புறம் அடுத்தது வந்து பேபி ஆனது கூட அந்த என்னது பேபி பிறந்துட்டு கூட கொடுப்பாங்க. அது அங்கே கொடுப்பாங்க. அது என்னது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அம்மா குழந்தைகளுக்கான இது கொடுப்பாங்க. அந்த அந்த பவுச் அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பாதை அது ரொம்ப யூசேஜ். இந்த ஒரு பேக் இது ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடரு 2, அப்புறம் இந்த கப்பு 3, ஆவின் நெய் 4, பேரிச்சம்பழம் 5, இந்த டவல் 6, இந்த பேஸ்கெட்டோட 7 பொருள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட்டும் நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கிட்டு கண்டெய்னர் வந்து அழகாக ஸ்டோரேஜ் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிட்டா இப்படி ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி, அவங்க முகம் தெரியல. இது இப்படி லாக் டைப், சூட் கேஸ் லாக் டைப் கொடுத்துருக்காங்க. வச்சுட்டு பின் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு ப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஓகே, இப்படி ப்ரெஷ்அப் பண்ணிட்டு தான் இது பண்ணணுமோ? இது வர மாட்டேங்குது. ஓகே, குழந்தைங்க ட்ரெஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ப்ரெஸ் பண்ணால் வச்சுக்கலாம். பாப்பாவோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் வெளியில் இப்போ அவுட்டர் போனால் கோயில் குளத்துக்குலாம் போனோம்னா, குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னா அவங்க திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். பால் புட்டி, அந்த ட்ரெஸ்ஸு
ஆளும்பாலும் சொல்லுவாங்களே பாப்பாக்கு என்னெல்லாம் தேவையோ வச்சுக்கிற மாதிரி அப்படியே வச்சு அரசாங்கம் நல்ல திட்டத்தில் இதை கொண்டு வந்தது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கு இப்போ தான் அதை யூஸ் பண்ணுறதுனால தெரியுது. இன்னொன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுக்காக தான் பெரும்பாலான குழந்தைங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடு பிறகுன்னு ஒரு ஆய்வு பண்ணுறப்போ இந்த கிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. உண்மையிலுமே யூஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்களே இது வாங்கி கொடுக்கணும், ஊட்டச்சத்து பேரிச்சம்பழம் பாதாம் அது நிறைய சொல்கிறாங்களா, அது மாதிரி இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா. தாய் சேய் நலப்பெட்டகம் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சாப்பிடணுங்கிறது நான் சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பெட்டகம் கிடச்சிருக்குதான்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு நாங்கள் பேசி ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கோம். நாங்கள் நீண்ட நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு கன்சீவாக இருந்தது ரொம்ப சந்தோஷம். முதல்ல நிறைய டைம் சொல்லி திரும்ப சொல்கிறோம். நாங்கள் அதிகமாக தற்சமயத்தில் வீடியோ கொஞ்சம் குறைச்சி போடுறதுக்கு காரணம் கன்சீவாக இருக்கிறதுனால எங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் செக்கப் போனாங்கன்னா வந்தாங்கன்னா மத்தியானம் வந்தாங்கன்னா நல்லா தூங்கிடுறாங்க. அதனால் டிஸ்டர்ப் பண்ண முடியல. மீண்டும் நாங்கள் வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, டாடா, பாய். பாய்.